அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையோடும் இடத்திலே வந்திருக்கிறேன். 3 யோவான் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். பாருங்க, இன்னொரு வசனம் இருக்கு, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, நீதிமொழிகள்ல இருக்கு. அப்ப இங்க இந்த வசனம் சொல்லுகிறது, உன் ஆத்துமா வாழ்கிறது போல, சோல் ப்ராஸ்பர்ஸ் சொல்லுவோம் பாருங்க. அப்ப இந்த ஆத்துமா வாழ வேண்டும், அந்த ஆத்துமா செழிக்க வேண்டும். அது என்னங்க ஆத்துமா? பாருங்க, நான் ஒரு ஆவியாக இருக்கிறேன், எனக்கு ஒரு ஆத்துமா அருளப்பட்டிருக்கிறது, நான் ஒரு சரீரத்திலே வாழ்கிறேன். இதுதான் நம்ம. பாருங்க, அப்ப ஒரு மனிதன் மரித்து போனால் நம்ம என்ன சொல்லுகிறோம்? பாடி எப்ப எடுக்கிறோன்றோம். அது பெரிய மனுஷன் நல்லது காரியம் செஞ்சிருக்கிறாரு, ஆனா அவர் செத்த பிறகு என்ன சொல்றோம்? பாடி எப்ப தூக்குறீங்க? ஐயா போயிட்டாருன்றீங்க, எங்கடா போனாரு? அப்போ ஆவி ஆத்துமா காணக்கூடாததாக இருக்கிறது, சரீரமோ காண்கிறதா இருக்கிறது. எனவே இந்த ஆத்துமா நன்றா இருக்கும் பொழுது, இந்த ஆத்துமா செழித்திருக்கும் பொழுது இந்த சரீரத்திலே அது வெளிப்படுகிறது. அப்ப இந்த ஆவி கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். எதிலே? ஆவி மண்டலத்திலே அவன் புது சிருஷ்டியாக ஆகிவிட்டான். எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ஆத்துமா அந்த சத்தியத்தை கர்த்தருடைய வசனத்தின் மூலமாயும் ஆவியானவர் மூலமாயும் அறிந்து கொள்ள இந்த ஆவி மனிதன் அவன் பேலன்ஸ் செய்கிறான், அவன் வெளிப்படுகிறான். அப்படி வெளிப்படும் பொழுது இந்த சரீரத்திலே அது வெளிப்படுகிறது. அப்படியாக அவன் ஆரோக்கியமாக வாழ்கிறான், அற்புத மனிதனாய் வாழ்கிறான், அவன் ஆளுகை செய்கிறவனாய் இருக்கிறான். எனவே இந்த ஆத்துமா வாழ்கிறது போல வாழ்க்கையின் எல்லா ரீதியிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஒரு பாஸ்டர் அவங்களோட பிலீவருக்கு ஜெபம் பண்றதுனா இந்த ஜெபம் தான். எனவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கான என் ஜெபமும் இதுதான். பிரியமானவர்களே, அருமையானவர்களே, உங்கள் ஆத்துமா வாழ வேண்டும். அந்த ஆத்துமா செழிப்பு எப்போ நடக்குது? இந்த கர்த்தருடைய வசனத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் தியானிக்க ஆத்துமா செழிக்கிறது. சத்தியத்தை அறிந்து கொள்ள இந்த ஆத்துமா செழிப்பு நடக்கிறது. அப்போ உண்மையிலே நான் யாரு, என்னோட ஆவிக்குரிய மனிதன் யார் என்பதை புரிந்து கொள்ளுகிறது. அப்படி புரிந்து கொள்ள இந்த ஆத்துமா செழிக்கிறது. இந்த ஆத்துமா செழிக்க வாழ்க்கையின் எல்லா ரீதியிலும், பொருளாதார ரீதியிலும், குடும்ப சமாதான ரீதியிலும், சரீர ரீதியிலும், ஆரோக்கியமான வாழ்க்கை ரீதியிலும், தொழில் ரீதியிலும், எல்லா ரீதியிலும் சுகமாய் இருக்கும்படியாய் வழி செய்கிறது. எனவேதான் இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப இன்னைக்கு இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. என் ஆத்துமா செழிப்பு முக்கியம். எனவே நான் இனிமே ரொம்ப நேரம் அந்த நியூஸ் பார்த்துட்டு, இல்லை பேட் ரிப்போர்ட்ஸை பார்த்துக்கிட்டு, கெட்ட செய்திகளையா கேட்டு நெகட்டிவ் நியூஸா கேட்க மாட்டேன். நான் என் ஆத்துமா செழிப்புக்கு நேராக பார்க்க போறேன். நான் என் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க போறேன். நான் என் விசுவாசத்துக்கு தேவையான காரியங்களை உட்கொள்ள போகிறேன். என் ஆத்துமா செழிக்கும். அதனால் நான் நல்ல வாழ்க்கை வாழ்வேன், நீடித்த ஆயுளுடன் வாழ்வேன், ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வேன், செழிப்பான வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்லி இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. உங்க ஆத்துமா வாழ்கிறது போல நீங்க வாழ்க்கையின் எல்லா ரீதியிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி நானும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.